கொடுத்து பேசும்போது மனித வாழ்வை வந்து இது மாதிரி இறைவனுக்காக வாழணுங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதில் கடவுளுங்கிற ஒருத்தர் உண்மையில இருக்கிறாரா? அப்படி இருக்கிறதா இருந்தால் சமுதாயத்தில் எதுக்கு இவ்வளோ ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது? இதில் முக்கியமாக இந்த இன்பத்தோடு துன்பம் இருப்பது மட்டுமல்லாமல் அடுத்தவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நல்லவங்களுக்கு தான் அதிகமான துன்பம் வந்து சேருது. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஒன்று, பகவான் ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கை வந்து ஞானம்னா என்ன, இறைனா என்னன்ற தேடுதலில் அதிலேயே போன வாழ்க்கை. ரமணருடைய வாழ்க்கை, ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கை, அவைகளெல்லாம் நம்ம விமர்சனமே பண்ண முடியாது. அவங்க ஒரு தனி நிலை. ஒன்று நாம் புரிஞ்சுக்கணும். அதாவது இது கடவுள் அப்படின்னு ஒரு முடிவை வச்சுக்கிட்டு தேட ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க, அது சரியாக இருக்காது. இப்போ நமக்கு ஆரம்பத்துலலாம் பள்ளிக்கூடத்தில் பாடத்தில் பார்த்தீங்கன்னா பாதியில் கணக்கு கொஸ்டின் இருக்கும். இந்த கணக்குக்கான ஆன்சர் வந்து லாஸ்ட் பேஜில் ஒரு 10 பக்கத்தில் இருக்கும். நீங்கள் எடுத்தோடனே விடையை பார்த்துட்டு அப்புறமா இந்த கணக்கை போட்டால் அவன் நியாயமானவன் இல்லை. அது மாதிரி தான் எல்லாருமே பண்ணுறாங்க. எப்படின்னு கேட்டால் ஒரு கடவுள் அப்படின்னு முடிவு பண்ணிக்க வேண்டியது, அது ஆன்சர் அவங்க டிரைவ்டு. அதுக்கப்புறம் அதை நோக்கி இந்த கணக்கை போட்டுக்கிட்டே போகிறது. என்ன கேட்டால் அது சரின்னு தோணப்படும்.